நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நம்ம தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் சொல்லக்கூடிய TNMRB மூலமாக புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். முழுக்க மார்க்கை பேஸ் பண்ணி தான் அந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்க போது சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த விதமான எக்ஸாமினேஷன் கிடையாது. இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 18,500 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் எல்லாமே கிடைக்கும். இதற்கு மொத்தமாக 170க்கும் மேற்பட்ட காலி பெண்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலுமே இந்த வேலைவாய்ப்பு இருக்க போது. அதனால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தகுதியான ஆண்கள் பெண்கள் தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பதவிகள் பற்றின முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ வரப்போகிற TNPSC குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக படித்து TNPSC எக்ஸாமை ரொம்ப சிம்பிளாக கிராக் பண்ணுறதுக்காகவே இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக டாப் எஜுகேட்டர்ஸோட லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், ரெகுலராக டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும். இது தவிர்த்து எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் அண்ட் கம்ப்ளீட் PDF மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் அண்ட் வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக உங்களுடைய அகாடமி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த பேட்ச் கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு 1 year அல்லது 2 yearக்கான பேக்கேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசு வேலை சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே அடிஷனலாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கக்கூடிய அரசு 10 சொல்லி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலாக 10% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அகாடமியில் TNPSCக்காகவே நிறைய பேட்ச் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 4 and VAOக்கு திறவுகோல் அப்படின்ற பேட்ச் வந்து 12th January ஸ்டார்ட் ஆகுது. அதுபோல் அப்புறம் குரூப் 1க்கு, அப்புறம் குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி ஒன்றுக்கும் தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே கமிங் 12th ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேட்ச் கோர்ஸுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது TNPSCக்காகவே ஸ்பெஷல் ஆஃபரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 1 yearக்கான பேக்கேஜ் நீங்கள் வெறும் 779 rupees per month அப்படின்ற ரேட்லையும் 2 yearக்கான பேக்கேஜ் இருக்கும்போது வெறும் 567 ரூபா per month அப்படின்ற மாதிரியான ஆஃபர்ஸில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஆஃபர் எல்லாமே 12th January க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது தவிர்த்து அகாடமியில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. செம்மொழி தேர்வு தொடர், இந்த மாதிரி தனித்தனியான பேட்ச் கோர்ஸ் எல்லாமே இருக்குது. அனைத்திற்குமான லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் அரசுன்னு சொல்லக்கூடிய அந்த கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷனலாக உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் அவைல் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சொல்லக்கூடிய MRB மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். இது வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணாங்க. பதவியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அசிஸ்டன்ட். மொத்தமாக 174 வேகன்சி இருக்குது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,200 தொடங்கி 57,900 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டிஃபர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 13/1 அண்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா February 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சேலரி ஆல்ரெடி பார்த்தது. ஓகேங்களா? தென் இதற்கான குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து கம்யூனிட்டியுமே குறைந்தபட்சம் 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அதிகபட்சம் பொறுத்த வரைக்கும் OC கேட்டகரிக்கு 32, மற்ற அனைத்து கேட்டகரியுமே 59 வயசு உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எந்த விதமான நிபந்தனைகளும் கிடையாது. 59 வயசு உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிச்சிக்க முடியும். சரிங்களா? இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டாயம் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது சர்டிஃபிகேட் இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய CMLT கோர்ஸ் 1 yearக்கான ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் படித்தா தாராளமாக அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். அண்ட் கூடுதலாக நல்ல உடல் தகுதி இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதை தவிர்த்து ஒரு சில ஜென்ரலான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஒரு ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு முழுக்க உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. மார்க்குக்கான வெயிட்டேஜும் கொடுத்துருக்காங்க. அதாவது CMLT கோர்ஸில் 50% மார்க்கும், +2 அதாவது HSCயில் வந்து 30% மார்க்கும், 10th நீங்கள் 20% மார்க்கும் உங்கள் எடுத்துக்கூடிய மதிப்பெண்கள் 20% கால்குலேட் பண்ணி ஓவராலாக 100 மார்க்ஸ்க்கான ஒரு வெயிட்டேஜ் கால்குலேட் பண்ணி அதனுடைய அடிப்படையில் செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் SC/ST பிரிவை சேர்ந்தவங்களுக்கு 300 ரூபாயும் அதர்ஸ்க்கு 600 ரூபாயும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து முழுக்க ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலம் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற முழுமையான விவரங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஃபீஸையும் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமாக பே பண்ணக்கூடிய லிங்க்கும் அதிலேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு யாரெல்லாம் தகுதியாக இருக்கீங்களோ, அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருந்தோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அண்ட் இதில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கூட தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள அரசு வேலைவாய்ப்பு தகவலோட கூட தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.